அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைக்கு மூன்றாவது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திப்போம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப தேங்காதே புத்திருந்து சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் ஒவ்வொரு பாசுரத்திலுமே அந்த கண்ணனுடைய அவதாரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில இந்த பாசுரத்துல வாமன அவதாரத்தோட சிறப்பை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. வாமன அவதாரத்தோட சிறப்பை 3 பாசுரங்கள்ல ஆண்டாள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதுல முதல் பாசுரம் இந்த ஓங்கி உலகளந்த. இந்த பாசுரத்துல வாமன அவதாரத்தோட சிறப்பை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னாங்க. மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தார். அவர் தேவேந்திர பதவிக்காக யாகம் நடத்தினார். அப்போ நாராயணர் வாமன ரூபம் எடுத்து, அதாவது குள்ளமான வடிவை எடுத்து இவர்கிட்ட யாசகம் கேட்டு வர்றார். 3 அடி நிலம் கேட்டார். அப்போ மகாபலி சக்கரவர்த்தியும் தரேன்னு சொல்லி தார வார்த்து கொடுத்துட்டார். அவர் தார வார்த்து கொடுத்த அடுத்த வினாடியே பெருமாள் விறுவிறுன்னு வேகமா வளர்ந்தார். இந்த பூமிக்கும் விண்ணுக்குமாக வேகமாக வளர்ந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து காமிச்சார். அப்போ தன்னுடைய ஒரு காலால இந்த பூலோகத்தை எல்லாம் அளந்து இன்னொரு காலால விண்ணுலகத்தை எல்லாம் அளந்தார். அப்பேற்பட்ட நாராயணனுடைய விஸ்வரூபத்தை பார்த்த உடனே இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு ஞானம் வந்துருச்சு. அப்போ அவர் கேட்டார், 3 அடி நிலம் கேட்டேனே, இப்போ 1 அடியில அந்த பூலோகத்தை அளந்தாச்சு, 2வது அடிக்கு வானுலகத்தை அளந்தாச்சு, இன்னும் 1 அடி பாக்கி இருக்கு, என்ன செய்யன்னு கேட்கிற பொழுது அந்த மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய சிரசை காமிச்சாராம். இனி வைக்கிறதுக்கு இங்கதான் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிரசை காமிச்சாராம். அப்போ பெருமாள் அவருடைய சிரசுல தலை வைத்து அவரை பாதாளத்துக்குள்ள அழுத்தி, நீ உள்ளேயே இருந்து தவம் செய், உனக்கு உரிய நேரத்துல நான் தேவேந்திர பதவியே உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அப்படி இந்த தேவர்களை காத்த அந்த நாராயணர் அவருடைய பெருமையெல்லாம் பாடி, இந்த மார்கழி மாசம் பாவை நோன்பு இருந்தோம்னா நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்ற பலன்களை இந்த பாசுரத்துல நமக்கு சொல்றாங்க. போன பாசுரத்துல பாவை நோன்பு இருக்கக்கூடிய விரதத்தை நமக்கு சொன்னவங்க இந்த பாசுரத்துல அதுல அதுல கிடைக்கக்கூடிய அந்த பாவை நோன்புல கிடைக்கக்கூடிய பலன்களை இந்த பாசுரத்துல நமக்கு சொல்றாங்க. இந்த பாவை நோன்பு இருக்கிறதுனால தீங்கில்லாமல் மழை பொழியுமா. அது என்ன தீங்கில்லாத மழை? வள்ளுவர் சொன்னார் இல்லையா, மழை பொயலேனாலும் கஷ்டம், அதிகமா மழை பெஞ்சாலும் கஷ்டம், தேவைக்கேற்ப பெஞ்சாதான் நல்லதுன்னார். அதான் தீங்கில்லாம மழை பொழியுது அப்படின்னா மாதம் மும்மாறி மழை பொழியுது. அப்படி இந்த பாவை நோன்பு இருந்தோம்னா தீங்கில்லாமல் மாதம் மும்மாறி மழை பொழியுமா, தண்ணீர் இல்லா கஷ்டத்தை தீர்க்குமா. உலக மக்கள்லாம் தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த மழை பொழியறதுனால இந்த உலக மக்கள்லாம் நல்லா இருப்பாங்களாம். இந்த மழை பொழியறதுனால நெல் விளைச்சல்லாம் அதிகமாகுமா. இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மழை பொழியறதுனால நெல் விளைச்சல்லாம் அதிகமாகுமா. வயல்ல வரப்புலலாம் மீன்கள்லாம் துள்ளி குதிச்சு விளையாடுமா. அந்த வயல் விலைகள்ல நீர்நிலைகள்ல நீர்கள்லாம் நிரம்ப இருக்குமா. அப்படி நீர் நிரம்ப இருக்கிறதுனால குவளைப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய பூ அது நீர்நிலைகள் நிரம்ப பூத்து இருக்குமா. அந்த குவளைப்பூல தேன் குடிக்கிறதுக்காக வண்டுகள்லாம் வருமா. அந்த வண்டுகள்லாம் வந்து அந்த குவளைப்பூல தேனை குடிச்சு அதோடைய மயக்கத்துல கரங்கி இருக்குமா. அதாவது எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. மழை பொழியறதையும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியையும் இந்த பாசுரத்துல நமக்கு ரொம்ப அழகா சொல்றாங்க. அந்த ஆயர்பாடியுடைய சிறப்பையும் சொல்றாங்க. இந்த ஆயர்பாடி அவ்வளவு வளமானதாம். அங்க இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் வள்ளல் தன்மை வாய்ந்ததாம். அது என்ன வள்ளல் தன்மை வாய்ந்தது அப்படின்னா, அந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய பெண்கள் எந்த குடத்தை கொண்டு போறாங்களோ அந்த குடம்
நிரம்பி வழியிற அளவுக்கு தானே பாலை சுரந்து கொடுக்குமாம் அங்க இருக்கக்கூடிய பசுக்கள்லாம். அதனாலதான் அதற்கு வள்ளல் பெரும் பசுக்கள்னு பேரு. அப்படி வள்ளல் பெரும் பசுக்கள்லாம் குடம் குடமாக பால்களை தருமாம். இந்த பாவை நோன்பு இருக்கிறதுனால என்றைக்குமே வற்றாத ஒரு செல்வத்தை நமக்கு கொடுக்குமா. அப்பேற்பட்ட பாவை நோன்பு இருந்து இந்த இறைவனை நாராயணரை வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டாள் பட்டியல் போட்டே சொல்லிட்டாங்க. இந்த பாவை நோன்பு இருக்கிறதுனால தன்னுடைய ஊர் மட்டும் கிடையாது, தன்னுடைய தேசமே செழிப்போட இருக்குமா. அதனால நம்மளும் இந்த மார்கழி மாசத்துல நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கெல்லாம் போய் வழிபட்டோம்னா இந்த ஊரே செழிப்போட, நாடே செழிப்போட இருக்கும். அனைவரும் அருகிலே உள்ள கோயில்களுக்கெல்லாம் சென்று வழிபடுங்கள். இறைவனுடைய அருளை பெறுங்கள். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.